ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் நயினா நாகேந்திரனின் உறவினர் முருகன் உள்ளிட்ட 2 பேருக்கு சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி சம்மன் அனுப்பிய நிலையில் முருகன், ஆசை தம்பி ஆகியோர் நேரில் ஆஜராகியுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கடந்த மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தேர்தல் பறக்கும்படியினால் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பணமானது அப்போதைய பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. இதனையடுத்து இந்த வழக்கு தாம்பரம் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. சிபிசிஐடி போலீசாரும் இதன் அடுத்த கட்டமாக விசாரணையானது நடத்தி வருகின்றனர். மேலும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை சிபிசிஐடி காவல் எடுத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் பாஜக நிலை வேட்பாளர் நாகேந்திரன் ஓட்டல் ஊழியர் சதீஷ், அவரது சகோதரர் நவீன், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த பெருமாள் ஆகிய 3 பேரும் நேற்று முன்தினம் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களிடம் 10 மணி நேரம் விசாரணையானது நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயினா நாகேந்திரன் உறவினர் முருகன் மற்றும் ஆசை தம்பி 2 பேருக்கு சிபிசிஐடி காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி முருகன், ஆசை தம்பி இருவரும் சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகியிருக்கின்றனர். முருகனிடம் பணியாற்றும் ஜெய்சங்கர் என்பவரை ஆஜராக வேண்டும் என்று சிபிசிஐடி அதிகாரிகள் அறிவித்தனர். முக்கிய வேலை காரணமாக அவர் ஆஜராக கால அவகாசம் கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது இந்த 2 பேரும் தற்போது விசாரணை அதிகாரி சசிதரன் நடத்தி வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.